விஜயாவால் தனி குடித்தனம் போகும் முத்து மற்றும் மீனா. முத்து என்ன பண்ணிடுறாருனா, ஸ்ருதியும் ரவியும் அவரோட ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சாவி போட்டு அவர் வேலைக்கு கிளம்பிடுறாரு. அதை பார்த்த விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. மீனாவை கூப்பிட்டு, என்னாடி உன் புருஷன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கான், ஏன் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு ஒரு நைட் கூட உன்னை விட்டு தூங்க மாட்டானா, ஏன் நீ உன்னாலையும் தூங்க முடியாதான்ற மாதிரி அசிங்கமாக பேசிடுறாங்க. விஜயா வந்து அழுந்துக்கிட்டே வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மீனா, சொல்லு மீனான்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறீங்க, இனிமேல் உங்கள் வீட்டில் என்னால் இருக்க முடியாது, ஃபஸ்ட்டு நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்தோட ஃப்ரெண்டு வந்து என்னடா பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது, என்னன்னு தெரியல, எங்கள் அம்மா ஏதாவது ஒரு பேசி வச்சுருப்பாங்க போல இருக்குது, நான் போய் என்னான்னு போய் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் கிளம்புறாரு. முத்து வீட்டுக்கு வராரு. விஜயா இருந்துக்கிட்டு, டே நில்றா, எதுக்குடா ரூமை பூட்டி வச்சுருக்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ வந்து பண்ணிகிட்ருக்க பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு, நான் என்ன பிரச்சனை பண்ணேன், என் ரூமை நான் பூட்டிகிட்டு போனேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் மீனா இருந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. எதுக்கு மீனா இப்போ நீ அழுதுட்டு நின்றுட்டுருக்க, ஏன் யார் உன்னை என்ன சொன்னாங்கன்ற மாதிரி முத்து கேட்குறாரு. இல்லைங்க, இதுக்கு மேலே வந்து நான் ரூமுலெல்லாம் தங்கலை, எனக்கு வந்து அடுப்படி இருந்தால் கூட போதும், என்னால் வந்து படுத்து தூங்க முடியும், எனக்கு வந்து இனிமேல் வந்து எனக்கு ரூமெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லி அழுறாங்க. முத்து மீனா அழுறதை பார்த்து ரொம்பவே கோபம் அடைகிறாரு. விஜயா கிட்ட, ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் அசிங்கமாக பேசுகிறீங்க, நானும் உங்களுக்கு பையன் தானே, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசலாமான்ற மாதிரி கேட்கும்போது, அந்த ரூமில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான், அந்த ரூமில் ஸ்ருதியும் ரவியும் தான் இருக்கணும், இனிமேல் நீ அந்த ரூமில் வந்து நீ இருக்கக்கூடாது, நான் என்ன பேசுகிறேன் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, நான் வந்து சம்மந்தப்படுத்தி தான் பேசுகிறேன், இனிமேல் நீ அந்த ரூமில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து இருந்துக்கிட்டு, எனக்கும் அந்த ரூமில் உரிமை இருக்குது, இந்த வீட்டில் எனக்கும் வந்து பங்கு இருக்குது, நான் வந்து எங்கே வேணால் தங்கலாம், அதை நீங்கள் வந்து கேட்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடு வந்து என் பேரில் இருக்குது, அந்த ரூமில் யார் தங்கணும் தங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இது கேட்டு ரொம்ப கோபம் அடைந்த முத்து, வா மீனா, இதுக்கு மேலே நம்ம ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டுக்கின்னு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு.